பூஞ்சோலை மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு 27 ஜூன் 2025 நியூஸ் பேப்பர், வெள்ளிக்கிழமைக்குரிய நியூஸ் பேப்பர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழக மக்களை பிளவுபடுத்த முடியாது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அரசியல் தான், சரியா? அதனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. ஸோ இதுக்குள்ளே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு சிலது இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தை பொறுத்தவரை தமிழ்நாடு 9.69% வளர்ச்சியோட நாட்டோட மற்ற மாநிலங்களை விட முதல் இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஜிடிபியில் 10% தமிழ்நாட்டோட பங்கை பொறுத்தவரை இந்திய அளவில் ஜிடிபியில் 10% இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, போன குரூப் 1, அதாவது போன குரூப் 1க்கு முந்தின குரூப் 1 கொஸ்டின் பிஎம்ஏஒய்ன்னு சொல்லுவாங்கள்ல, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா, அதாவது மத்திய அரசின் பிரதம ஊரக குடியிருப்பு திட்டம், அதாவது பிஎம்ஏஒய்ன்னு சொல்லுவாங்க, பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா. ஆர் அப்படின்னா ரூரல், அது வந்து நகர்ப்புற மக்களுக்கு வீடு கட்டும் திட்டம். யூ அப்படின்னா அர்பன், சரிங்களா? ஊர பகுதிகளுக்கு வீடு கட்டும் திட்டம். இதில் வந்து 60% வந்து மத்திய அரசும் 40% மாநில அரசும் சேர்ந்து இந்த திட்டத்தை வந்து வழங்குவாங்க. ஸோ இதோட இன்ஃபர்மேஷனும் உள்ளே இருக்குது, இதை பார்த்துக்கணும், சரியா? அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, சைனாவோட கிங்டாவோ அப்படின்ற நகரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எஸ்சிஓ ஷாங்காய் கோஆப்ரேஷன் ஆர்கனைசேஷனோட மாநாடு வந்து நடைபெற்றுச்சு. ஸோ அந்த மாநாடு பாதுகாப்பு மாநாடு, அந்த மாநாட்டில் வந்துட்டு இந்தியா கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்தியா சார்பாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் கலந்துக்கிட்டாங்க. அவங்க வெளியிட போகிற கூட்டறிக்கையில் இந்தியா கையெழுத்து போடல. அதனால் அந்த எஸ்சிஓ மாநாடு கூட்டறிக்கையே வந்து வெளியிடப்படாமல் அப்படியே நின்றுச்சு, சரியா? ஏன் அப்படின்னா, பஹல்காம் தாக்குதலை பற்றி குறிப்பிடலை, ஆனால் வந்து பலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு இந்தியா ஆதரவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட குறிப்பை உள்ளே சேர்த்துருக்காங்க, சரியா? அதனால வந்து இந்தியா கையொப்பமிட மறுத்துட்டாங்க. அடுத்து நம்ம இந்த சர்வதேச விண்வெளி நிலையத்தில் தடம் பதித்தார் சுபான்ஷு சுக்லா. நம்ம நேற்று பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ ககன்யான் திட்டத்தோட ஒரு முன்னோடியாக இந்த ஆக்சிம் 4 அப்படின்ற திட்டத்தில் போயிருக்காரு. யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா. இதுக்கு முன்னாடி 1984 ராகேஷ் சர்மா போயிருக்காரு. அவர் ஃபோட்டோவோட உள்ளே இருக்குங்க நியூஸ் பேப்பருக்குள்ளே, நம்ம பார்ப்போம், சரியா? அதே மாதிரி இவர் போன ஸ்பேஸ் ஷிப்பு, சரிங்களா? அந்த ஒரு நிமிஷம் இருங்க. ஆக்சிம் 4 சர்வதேச விண்வெளி ஃபால்கன் 9 அப்படின்ற ராக்கெட்டில் போயிருக்காரு, சரியா? ராக்கெட் வந்து ஃபால்கன் 9 ராக்கெட்டு. அதோட ஸ்பேஸ் ஷிப் தான் விண்கலம், சரியா? விண்கலம் பேர் என்ன அப்படின்னா டிராகன் அப்படின்ற விண்கலத்தில் இவர் போயிருக்காரு, சரியா? இது தாங்க பார்த்துக்கணும். இன்னொன்று இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, விண்வெளியில் வந்து பூஜ்ய ஈர்ப்பு விசை குறிகாட்டியாக அன்னப்பறவை பொம்மை ஒன்று எடுத்துகிட்டு போனதாக சுபான்ஷு சுக்லா சொல்லியிருக்காரு, சரியா? அந்த புவியீர்ப்பு விசை இல்லாமல் இருக்கும்ல, அதோட குறிகாட்டியாக அன்னப்பறவையோட பொம்மையை எடுத்துகிட்டு போயிருக்கதா சொல்லியிருக்காங்க. இது சயின்ஸ் ஓரியன்டாக என்னன்னு சொல்லி நம்மளுக்கு கொடுக்கல, பட் மேலோட்டமாக நம்ம பார்த்து வச்சுக்கணும், சரியா? சரி, ரைட், ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வேறு என் வாய்ஸு கொஞ்சம் கனமாக இருக்கும், ஏன்னா 2 நாள் கோல்டுங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதனால தான் ஒரு 2 நாள் வாய்ஸ் அப்படி இருக்குது, ரைட், ஓகே. இப்போது அதாவது கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த கனவு இல்லம் திட்டத்தின் மூலியமாக சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க, அது போக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விருது வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த விருது வாங்கின கவிஞர்கள் எல்லாத்துக்குமே வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலியமாக 2022 அதாவது வீடுகளுக்கான ஒதுக்கீடு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கல்மரம் அப்படின்ற ஒரு நாவலுக்கு வந்து தமிழகத்தோட முதல் பெண் ஐபிஎஸ் அதிகாரி திலகவதி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு வந்து தகுதி வாய்ந்தவங்களாக இருந்தாங்க. பட் வந்து அவங்ககிட்ட ஏற்கனவே வீடு இருக்கிறதுனால நாங்கள் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் கோர்ட்டு தலையிட்டு அதை வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க, சரியா? நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்க வேண்டியது என்னென்னா, ஞானபீட விருது, சாகித்ய அகாடமி விருது, தமிழுக்கு தொண்டாற்றிய எழுத்தாளர்களை கௌரவிக்கும் வகையில் இந்த 3க்குமே வந்து பார்த்தீங்கன்னா கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் மூலியமாக உங்களுக்காக இடஒதுக்கீடு கொடுக்க போகிறாங்க. கல்மரம் அப்படின்ற நாவல் எழுதினது யார் அப்படின்னா திலகவதி ஐபிஎஸ், சரியா? இவங்க ஏற்கனவே நம்ம ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ உங்களை ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் பெண் ஐபிஎஸ் அவங்க தான் கல்மரம் அப்படின்ற நாவலை எழுதியிருக்காங்க, சரிங்க. அடுத்தது பார்க்கலாம். வேறு இந்த இருக்குது பார்த்தீங்களா,
அதாவது அரசு ஆயுஷ் மருத்துவமனையில் கட்டண சிகிச்சை பிரிவு தொடங்க அனுமதின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக என்ன விஷயம்னா, இந்த யோகா இயற்கை மருத்துவ சிகிச்சைகளை அளிக்கிறதுக்காக அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை இன்ன வரை எதுவுமே கிடையாதுங்க. சரிங்களா? யோகா மற்றும் இயற்கை மருத்துவ சிகிச்சைக்கு இன்ன வரையும் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனை எதுவுமே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, செங்கல்பட்டு யோகா இயற்கை மருத்துவ மையம் மற்றும் அரும்பாக்கம் அண்ணா இந்திய மருத்துவ வளாகத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 மருத்துவ வளாகத்துலேயும் ஒன்று எங்கன்னா செங்கல்பட்டு, இன்னொன்று சென்னை அருகம்பாக்கம் அறிஞர் அண்ணா மருத்துவ வளாகத்தில் இந்த யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்துக்கு கட்டண சிகிச்சை முறை வந்து துவங்கியிருக்காங்க தமிழ்நாடு அரசு. ஆயுஷ் மருத்துவமனை. சரிங்களா? ஆயுஷ்னா தெரியுங்களா? AYUSHன்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆயுர்வேதா, யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி. இப்போ புதுசாக சோவாரிக்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்த்துருக்காங்க. அது போன குரூப் 1க்கு முந்தின குரூப் 1. சரிங்களா? சோவாரிக்பா இது வந்து அஸ்ஸாமோட பாரம்பரிய மருத்துவ முறை. அதுவும் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆயுஷ் மருத்துவம். சரியா? சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். இந்த இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தாங்க ராகேஷ் சர்மா. 1984 வந்து போனவர். ஸோ அதுக்கப்புறம் வந்து 2வது முறையாக சுபான்ஷு சுக்லா போயிருக்காரு. பட் என்ன விஷயம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டைம் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனவர் இவர் தான். விண்வெளிக்கு போனவர் ராகேஷ் சர்மா. பட் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போனவர் யார் அப்படின்னா சுபான்ஷு சுக்லா தான். சரியா? அடுத்து பாருங்கள், இந்தியாவிலேயே அதிகமான நிறுவனங்கள், சரிங்களா, ஏகப்பட்ட நிறுவனங்கள் இருக்கக்கூடிய மாநிலத்தில் முதல் இடத்துல மகாராஷ்டிரா இருக்குங்க. சரியா? 2வது இடத்துல உத்தரப்பிரதேசம், 3வது இடத்துல புதுடெல்லி இருக்குது. ரொம்ப முக்கியமானது. அப்போது 2025 மே மாத நிலவரப்படி 18.9 லட்சம் நிறுவனங்கள் செயல்பாட்டில் இருக்குது இந்தியாவில். நம்மளுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதான் தேவை. அதிகமான நிறுவனங்கள் உள்ள முதல் மாநிலம் எது அப்படின்னா மகாராஷ்டிரா, 2வது உத்தரப்பிரதேசம், 3வது நியூ டெல்லி. சரிங்களா? சரி, ரைட். அடுத்தது பார்க்கலாம். அடுத்து நந்தங்க, அதாவது ஆசிய ரெட்டை ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி நடந்துச்சு. இதில் வந்து ஆண்கள் ரெட்டையர் பிரிவில் வந்து பார்த்திங்கன்னா வேலவன், அபய் சிங் இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்கங்க. ஸோ அவங்க எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸ்குவாஷ். சரியா? ஆசிய ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப் போட்டி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா கோலாலம்பூர், மலேசியாவில் உள்ள கோலாலம்பூரில் நடைபெற்றிருக்கு. ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம வேலவன், அபய் சிங், அனாஹத் சிங், ஜோஷ்னா, சரிங்களா, ஜோஷ்னா இவங்களாம் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவங்கன்னா ஸ்குவாஷ் விளையாட்டு. சரியா? ஃபஸ்ட்டு ஆண்கள் ரெட்டையர் பிரிவில் அவங்க 2 ஜெயிச்சிருக்காங்க. யாருன்னா வேலவனும் அபய் சிங்கும். பெண்கள் ரெட்டையர் பிரிவில் அனாஹத் சிங், ஜோஷ்னா இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. கலப்பு இரட்டையர் பிரிவில் அபய் சிங்கும் அனாஹத் சிங் இவங்க 2 பேரும் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா? இவங்க 4 பேரும் ரொம்ப முக்கியம், ஸ்குவாஷ் விளையாட்டுடன் தொடர்புடையவங்க. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிரிக்கெட், சர்வதேச கிரிக்கெட்டில் வந்துட்டு நிறையா புது விதிமுறைகள் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்கங்க. இதில் நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஷார்ட் ரன் அப்படின்ற ஒரு விதிமுறை கொடுத்துருக்காங்க. அதாவது க்ரீஸில் வைக்காமல் போகிறாங்க பார்த்தீங்களா. இப்போ 2 ரன் எடுக்கணும், 2 ரன் எடுக்கணும் அப்படின்னா சில நேரம் அவசரத்தில் க்ரீஸில் வைக்காமல் போயிருப்பாங்க. அப்போது ஆப்போசிட்டில் இருக்கவர் இங்கே நின்னார் அப்படின்னா இவர் தான் அடுத்த பேட்டிங்கில் இருப்பார். ஆனால் இனிமேல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பவுலர் டீமில் யார் கேப்டனோ அவங்க முடிவு பண்ணிக்கலாமா எந்த பேட்ஸ்மேன் வந்து ஸ்ட்ரைக்குக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அது போக இந்த ஷார்ட் ரன் ஓடுனாங்க அப்படின்னா இதுக்கு வந்து ஆப்போசிட் டீமுக்கு 5 ரன் வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் வித்தியாசமான இன்ஃபர்மேஷன் பார்த்துக்கணும். அதே மாதிரி டெல்லியில் உள்ள சர் கங்காராம், சரிங்களா, சர் கங்காராம் மருத்துவமனையில் புதிய புற்றுநோய் சிகிச்சை மையம் வந்து துவக்கியிருக்காங்கங்க. ஸோ இது கேட்கலாம். சரிங்களா? சர் கங்காராம் மருத்துவமனை எங்கே இருக்குதுன்னு கேட்கலாம். நியூ டெல்லி. இப்போ புதுசாக புற்றுநோய்க்கான சிகிச்சை மையம் எங்கே துவங்கியிருக்காங்கன்னு கேட்டாங்கன்னா சர் கங்காராம் மருத்துவமனை, புதுடெல்லி. சரியா? சரி, ரைட், ஓகேங்க. இன்றைக்கி முக்கியமான நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. அவ்வளோதான். வேறு எதுவும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் இல்லை. ஓகேங்க, அவ்வளோதான். இன்றைக்கி நியூஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. ஸோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நன்றி.